வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கியிருக்கின்றார். அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகப்படியான தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். என்றாலும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த வாகனத்தில் செய்யப்பட்டிருந்த பல்வேறு நவீன வசதிகளையும் கடந்து தொண்டர்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் குவிந்ததன் காரணமாக அவருடைய பேச்சு முறையாக அந்த ஒலிபெருக்கியின் மூலமாக தொண்டர்களை சென்று சேரவில்லை. தொடர்ந்து அந்த பேச்சினுடைய சாராம்சங்கள் அவர்களை சென்று சேருவதில் தாமதம் ஏற்பட்டது. முறையாக அது விட்டு கேட்டதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜய் பேச வந்த கருத்துக்கள் முழுவதுமாக தொண்டர்களை சென்று சேரவில்லை. என்றாலும் கூட அவர் திமுக மீதான விமர்சனங்களை அடுக்கி இருக்கின்றார். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை குறிப்பிட்டு ஆட்சியே முடிய போகின்றது, இன்னும் இவற்றை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். திருச்சி மாவட்டம் என்பது 2 அமைச்சர்களை கொண்ட மாவட்டம். மூத்த அமைச்சரான KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த நிலையில்தான் அந்த மாவட்டத்திலே மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் மணல் அள்ளி காசு வாக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை பகிரங்கமாக விஜய் முன்வைத்திருக்கின்றார். மேலும் மண்ணச்சநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் அவருக்கு சொந்தமான மருத்துவமனையிலே கிட்னி திருட்டு நடந்து விட்டதாக புகார்கள் எழுந்தன. பல்வேறு ஆவணங்களும் ஆதாரங்களும் அது தொடர்பாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றையும் சுட்டிக்காட்டி விஜய் பேசியிருக்கின்றார். மிக தெளிவாக விஜய் இங்கே ஒரு வரைபடத்தை காட்டியிருக்கின்றார். தன்னுடைய சுற்றுப்பயணம் எவ்வாறு இருக்கப் போகின்றது, தன்னுடைய உரைவீச்சு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்பாக கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார். அந்த அமைச்சர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்ப இருக்கின்றார். திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை விஜய் பட்டியலிடுகின்றார். அவருடைய கையிலே போதுமான அளவுக்கு குறிப்புகளோடு வந்திருக்கின்றார், தரவுகளோடு வந்திருக்கின்றார். அந்த தரவுகளை பார்த்து பொதுமக்களிடம் கேள்வி எழுப்புகின்றார். முதலமைச்சர் அவர்களே, இங்கே எழக்கூடிய சட்டம் உங்களுக்கு கேட்கின்றதா என்ற ஒரு கேள்வியினையும் மக்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது விஜய் எழுப்புகின்றார். திருச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, விவசாயிகள் பிரச்சனைக்காக திமுக ஏதாவது செய்திருக்கின்றதா என்பது உட்பட மக்களை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக அவருடைய பேச்சு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொகுதி வாரியாக அவர் சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி விஜய் கேள்வி எழுப்புகின்றார். உங்களுக்கு இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னார்களே, செய்து கொடுத்தார்களா என்று தொண்டர்களை நோக்கி விஜய் கேள்வி எழுப்ப இருக்கின்றார். அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை பொதுமக்கள் மத்தியிலே விஜய் முன்வைக்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக திமுக நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகின்றார். மக்கள் அதையெல்லாம் மறந்துவிடக் கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்தும் விஜய் கூறுகின்றார். எனவே தமிழ்நாடு முழுவதும் விஜய் செய்ய இருக்கின்ற இந்த சுற்றுப்பயணத்திலே அவருடைய உரைவீச்சு இவ்வாறுதான் அமையப் போகின்றது. இன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய தரப்பில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளில் ஏற்பட்ட அந்த பழுது காரணமாக அவருடைய உரைவீச்சு சரியாக தொண்டர்களுக்கு கேட்கவில்லை. என்றாலும் இன்னும் 3 பகுதிகள் இருக்கின்றன. அதாவது அரியலூரில் பேச இருக்கின்றார், அதன் பிறகு குன்னத்தில் பேச இருக்கின்றார், அதன் தொடர்ச்சியாக பெரம்பலூரில் பேச இருக்கின்றார். எனவே அங்கேயெல்லாம் விஜய் பேசும் பொழுது முழுவதுமாக அவருடைய ஆடியோ, அவருடைய பேச்சின் உரையாடல் ஸ்பீக்கர்கள் மூலமாக கேட்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான பணியிலே விஜயுடன் வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்றாலும் விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பயணம் செய்து திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து மார்க்கெட் பகுதிக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக தன்னுடைய முதல் உரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய தயாரிப்பிலோடு விஜய் வந்திருக்கின்றார். ஆனாலும் அவரால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முழு அளவில் பேசி முடிக்க முடியவில்லை. இருந்தாலும் கூட அவரை பொறுத்தவரை அவருடைய தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் பேசுவதை காட்டிலும் விஜய் வருகிறாலே போதுமானது என்று குறிப்பிட்டு அவர்கள் காத்திருக்கின்றார்கள். விஜய்க்கு திருஷ்டி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக திருஷ்டி சுத்தக்கூடிய தொண்டர்களை பார்க்கின்றோம். விஜயினுடைய வாகனத்திற்கு முன்பாக நின்று அவர்கள் திருஷ்டி சுத்தி விஜய்க்கு திருஷ்டியை கழிப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் விஜய்க்கு செய்ய வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளர் உருவம் பொறிக்கப்பட்ட நினைவு பரிசுகளை எல்லாம் பலர் வழங்கியிருந்தார்கள். விஜய் தொண்டர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று உணர்ச்சி வசத்தோடு அந்த உரையை நிகழ்த்தி முடித்திருந்தார். தன்னுடைய முதல் பேச்சு திருச்சியை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கான விளக்கத்தை எல்லாம் விஜய் வழங்கியிருந்தார். பெரியார் அவர்கள் திருச்சியில் பல ஆண்டு காலம் வசித்தவர் என்பதை எல்லாம் நினைவு கூர்ந்து அண்ணா திருச்சியில் போட்டியிட விரும்பியிருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் பல திருப்புமுனை மாநாடுகளை திருச்சியில் நடத்தி முடித்திருந்தார். திருச்சி என்பது திருப்புமுனைக்கான மண் என்பதையும் குறிப்பிட்டு திருச்சிராப்பள்ளியை புகழக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்து கூறி அதன் பிறகு மெல்ல மெல்ல தன்னுடைய உரைவீச்சை தொடங்கியிருந்தார். அதனுடைய முதலிலேயே திமுக கொடுத்திருந்த 55 வாக்குறுதிகளில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எவை என்பதை விஜய் தரவுகளோடு புள்ளி விவரத்தோடு தன் வசம் எடுத்து வந்திருந்த அந்த ஆதாரங்கள் அடிப்படையிலே முன்வைக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை கேட்டு உற்சாகத்தோடு குரல் எழுப்புகின்றார்கள். ஏனென்றால் விஜயனுடைய பேச்சு தொண்டர்களை கவரக்கூடிய விதமாக, தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக, இந்த வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார்களே, இதை அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய தொனியில் அமைந்தது. அதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இல்லை இல்லை என்று பதில் சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே
இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுடைய குரல் கேட்கின்றதா என்று விஜய் சொன்னார். மேலும் அடுக்குமொழியில் அவருடைய வழக்கமான துணியிலே அந்த பேச்சு இருந்தது. சொன்னீர்களே செய்தீர்களா என்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாக்குறுதிகளை வரிசையாக விஜய் அடுக்கியிருந்தார். சொன்னீர்களே செய்தீர்களா, மாதம் மாதம் மின்சாரம் கணக்கிடுவோம் என்றீர்கள், சொன்னீர்கள் செய்தீர்களா, மாணவர்கள் கல்விக்கடன் வாங்கியிருந்தார்கள், அந்த கல்விக்கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே செய்தீர்களா என்றெல்லாம் அடுக்கடுக்காக விஜய் அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றிக் கழகம் எவ்வித சமரசமும் இல்லாமல் வழங்கும் என்று இலவசமாக தங்களுடைய ஆட்சி அமைந்தால் கல்வியை கொடுப்போம், மின்சாரம் கொடுப்போம், மருத்துவம் கொடுப்போம், அடிப்படை தேவைகளை விலையில்லாமல் நாங்கள் வழங்குவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றார் விஜய். எதை சொல்கிறோமோ அதை சத்தியமாக யோசித்து ஆய்ந்துதான் வாக்குறுதி கொடுப்போம் என்று விஜய் சொல்லுகின்றார். அதாவது 2026 தேர்தலுக்கு முன்பாக நான் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகளை சத்தியமாக சொல்லுகின்றேன், அதை என்னால் நிறைவேற்ற முடியுமா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து விட்டுதான் வாக்குறுதி கொடுப்பேன் என்று மக்களிடம் சத்தியமிட்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அது மட்டுமல்லாமல் இலவசமாக பெண்களுக்கு பேருந்து விடுகின்றீர்கள், ஆனால் அந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்யக்கூடிய பெண்களை ஓசியில் பயணிக்கின்றீர்கள் என்று விமர்சிக்கின்றீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசியிருந்த அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொட்டு காட்டி விஜய் பேசியிருக்கின்றார். திமுக மீதான விமர்சனங்கள் தான் பெரிய அளவில் இருந்திருக்கின்றன. அதே நேரம் பாஜகவை பொறுத்தவரை ஒரு சில வரிகளில் கடந்து செல்கிறார். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாஜக சொல்லுகின்றது, இது சாத்தியமற்றது. பன்மைத்துவம் கொண்ட மதச்சார்பின்மை மிக்க இந்தியாவில் இது சாத்தியமற்றது, இதை செய்யக்கூடாது என்று பாஜகவின் கொள்கைகளை விமர்சிக்கின்றார். தன்னுடைய சித்தாந்த எதிரியான பாஜகவின் கொள்கையை விமர்சிக்கின்றார். பாஜகவை காட்டிலும் அரசியல் எதிரியான திமுக மீது கடும் விமர்சனங்களை விஜய் முன்வைக்கின்றார். அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களை குறிப்பிடுகின்றார். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனை உள்ளிட்டவற்றையும் குறிப்பிட்டு விஜய் விமர்சிக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.